வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2025 நான் ஃபாலோ பண்ண போகிற கரெக்டாக சொல்ல போனால் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 சிறு சேமிப்புகள் என்ன. ஒரு மாதத்தில் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோஸ் போடுறது ஒரு 4 சிறு சேமிப்பு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை ரெகுலராக பண்ணுறது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 6 சிறு சேமிப்பு இப்போ இடையில ஆரம்பிச்சு இப்போ தான் இந்த மாதத்துலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நியூ இயர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு நவம்பர் டிசம்பரில் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னென்ன அந்த 10 சிறு சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 4 விஷயங்கள் நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் என்னங்கிறது, ஏன்னா புது சப்ஸ்கிரைபருக்காக. அது இல்லாமல் நான் புதுசாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 10 விதமான சிறு சேமிப்புகள் நீங்களும் பண்ண முடிஞ்சுன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு மாதமும் அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகப்பு போஸ்ட் பாக்ஸ் உண்டியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உண்டியில் நான் எப்படி சிறு சேமிப்பு பண்ணுவேன் அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவின் போதும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு சிறு தொகை இதுக்குள்ளே நான் போடுவேன். 10 ரூபா, 50 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா, நான் பண்ணக்கூடிய செலவை பொறுத்து. இப்போ நான் போய் ஒரு செலவு பண்ணிட்டு வரேன், காய்கறி செலவு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டுருவேன். பெட்ரோல் போடுறேன்னா 200 எடுத்துகிட்டு போய் 150 ரூபா பெட்ரோல் போட்டு 50 ரூபா போடுவேன். சில சமயம் 180 ரூபா போட்டு 20 ரூபா போடுவேன். என்ன இந்த உண்டியில் எப்படி பணம் ரொம்பதுன்னா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவின் போதும் ஒரு தொகையை இதில் நான் சேர்க்கணும். அது வந்து மினிமம் நான் 5 ரூபா வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுடுறேன். இந்த மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச் வந்து நம்ம நிறைய நாள் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து நான் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு. ஒரு நாளைக்கு இப்போ நான் ஒரு 5 செலவு பண்ணியிருக்கேன்னா 5 தடவை இந்த உண்டியில் சேமிச்சிருவேன். 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேமிச்சிருவேன். அப்போ நான் ஒரு மாதத்தில் 100 செலவு பண்ணுறேன்னா ஒரு 100 சிறு சேமிப்பை ஒரு மாதத்தில் நான் பண்ணிடுறேன்னு அர்த்தம். இது நான் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு. ரெண்டாவது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், சில்லறை காசுகள் சேமிப்பு. 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபாயை நான் தனியாக பிரித்து சேமிச்சுட்டு வரேன். ஒவ்வொரு மாதத்தோட முடிவுலையும் நான் அதை எண்ணி வந்து எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோ அதை வந்து நான் கேஷ் ஸ்டஃபிங் வந்து பண்ணிடுவேன். இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப பேசிக்காக செய்யக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு தான். இது வந்து எத்தனை தடவை சொன்னாலும் இந்த டிப்ஸை சலிக்காத ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறாங்கல்ல, இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணி அந்த காயின்ஸை பணமாக மாற்றிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மனசில் சேமிப்போட அருமை வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சின்ன காசை கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த காயின் சேமிப்பு தான் என்னை வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேமிப்பை பண்ண வச்சதுக்கு ஒரு முக்கியமான சேமிப்புனா இதுதான். அதனால இந்த காயின் சேமிப்பை நான் விடவே மாட்டேன். இந்த காயின் சேமிப்பையே நான் 3 விதமாக பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காயின்ஸ் இந்த உண்டியில் சேர்த்து அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ கரன்சி சேவிங்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். புது ரூபாய் நோட்டுகள், அது 10 ரூபா கிடைக்கும், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, என்ன கிடைக்குதோ புது கரன்சி இதில் சேர்த்துருவேன். மோஸ்ட்லி 500 ரூபாய்க்கு சேர்க்க முடியாது. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய பணம் நான் செலவு பண்ணுறப்ப அப்பப்போ கிடைக்கக்கூடிய புது நோட்டுகள் எப்பயாவது ரேராக கிடைக்கும் இல்லையா ஒரு மாதத்தில். ஸோ இப்போ நான் 500 ரூபாயை சேர்த்தேன்னா முக்கியமாக ஒரு செலவு பண்ணவே முடியாது. அதனால் நான் 500 ரூபா வராது, மேக்ஸிமம் 200 ரூபா 100 ரூபா எடுத்து வைப்பேன். மினிமம் அதை எடுத்து வைப்பேன். பட் செலவு வந்துச்சுன்னா எடுத்துடுவேன். ஆனால் நிறைய 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா புது ரூபாய் நோட்டுகள் சேர்ந்துச்சுன்னா இதில் நான் சேர்த்து வச்சுருவேன். நிறையா பார்த்தீங்கன்னா 50 ரூபா நோட்டு தான் வந்து எனக்கு சேரும் இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது ரூபாய் நோட்டுகள் என்ன கிடச்சாலும் இதில் சேர்த்துருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா மேக்ஸிமம் 300 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்தில் என்னால் சேமிக்க முடியும். இந்த புது ரூபாய் நோட்டுகள் சேமிப்பு செஞ்சிங்கனாலே அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சீக்கிரம் செலவு பண்ண மாட்டோம் இல்லையா புது நோட்டை பார்த்தா. அதனால் மேக்ஸிமம் 10 ரூபாய் 20 ரூபா 50 ரூபா இந்த 3 வந்து கம்பல்சரி வந்து சேரும் என்னோட இந்த சிறு சேமிப்பில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது விஷயம், இந்த டப்பா, இந்த கேக் பாக்ஸில் வந்து நான் என்ன இதில் என்ன பணம் சிறு சேமிப்பு பண்ணிட்டு வரேன்னா, நம்ம வீடை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா மாதம் பழைய பேப்பரு, வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள், உடஞ்ச கம்பி, இரும்பு ஏதாவது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கே 2 மாதத்துக்கு ஒருக்கே நம்ம வீடு க்ளீன் பண்ணுவோம், டீப் க்ளீன். அப்போதைக்கு கிடக்கக்கூடிய அந்த பழைய பொருள், பால் கவரு, பிளாஸ்டிக் ஐட்டம்,
பேப்பர் அது எல்லாத்தையும் கொண்டு போய் பழைய பேப்பரை நாட்டை போட்டு அது எவ்வளவு கிடைக்குதோ, அது 50 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம், எவ்வளவு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை இதில் நான் போட்டு சேமிச்சுட்டு வரேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த இதில் வந்து காசு சேரும்னு சொல்ல முடியாது. அந்த பேப்பரு, அந்த பழைய பால் கவர் அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு இருக்க இல்லை 1.5 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் அந்த மாதிரி வீடு டீப் க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக போட்டுருவோம். எப்படியும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். பரவாயில்ல, சிறு தொகையாக இருந்தாலும் அதை தனியாகவே சேர்ப்போமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா காயின்ஸ் வந்து நான் சேர்த்துட்ருந்தேன். அதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். 10 ருபீஸ் காயினாக இந்த ப்ரூ பாட்டிலில் நான் சேர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் ஒரு 3 மாதமாக சேர்த்த அமௌண்ட் வந்து இப்போ நான் சிறு சேமிப்பு போன மாதம் சிறு சேமிப்பு பண்ண வீடியோவில் நான் 750 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி 10 ரூபா காயின் சேமிப்பு நான் பண்ணிட்டு வரேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மொத்தமாக 10 ரூபா காயின்ஸ் நிறையா கொண்டு போனால் சில கடையில் வாங்குறாங்க, சில கடையில் இல்லை கொஞ்சம் போதும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 200 ரூபாய்க்கு சேர்ந்துச்சுன்னா அப்பப்போ போய் காயின்ஸை பணமாக மாற்றி இதில் போடலான்னு நினைக்கிறேன். நான் இந்த தடவை 750 ரூபா சேர்த்தேன். ஒரு மளிகை கடையில் வாங்கிக்கிட்டாங்க, கொடுங்க எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. பட் சில இடத்துலலாம் முன்னாடிலாம் வாங்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கலெக்டர் உத்தரவு போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 10 ரூபா காயின் சேவிங்ஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது 5 ரூபா காயின்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 5 ரூபா கோல்டு காயினாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கோல்டு கலரில் அந்த காயின் எல்லாம் புதுசாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த டப்பாவில் போடாமல் இது தனியாக சேர்த்துட்டு வரேன். இப்போ இது ஒரு காப்பி தூள் பாட்டில்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிடச்சது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, கோல்டன் கலர் மூடி இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஏன் கோல்டு காயின் சேவிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேர்த்துட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பண்ணிட்டு வரேன். ஆனால் இது என்னலை, ஏன்னா இது அப்படியே இருக்கட்டும், ஃபுல்லாக ரொம்பட்டும் அப்படின்னு இதை ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய காயின் எல்லாமே புது 5 ரூபா காயின். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இந்த மாதிரி புது காயின் கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு 4 காயின் 5 காயின் கிடைச்சாலே பெரிய விஷயம். பழைய 5 ரூபா காயினாக இருக்குது, அழுக்காக இருக்குன்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் இல்லையா 3 in 1 பாக்ஸ், அதிலே சேமிச்சு விட்ருவேன். புது 5 ரூபா காயின் கிடச்சா மட்டும் இதை சேர்த்துட்டு வரேன். இதெல்லாம் நான் மாதம் என்ன மாட்டேன்னா அது ரொம்பறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இந்த பாட்டில் ரொம்பறதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய அந்த 3 சிறு சேமிப்பு மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் நான் அப்டேட் வந்து தரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 உண்டியல் நான் உடச்சிட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ கூட சொன்னீங்க இந்த ப்ளூ உண்டியல் ஏன் உடச்சிங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு 50,000 ருபீஸ் சேலஞ்சில். அதுக்கப்புறம் இன்னும் புதுசு வாங்கினேன், அந்த அமௌண்ட்டையுமே நான் ஃபீஸ்க்காக எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 உண்டியுமே உடச்சதுனால இந்த உடச்ச 2 பீஸையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் பை உண்டியில் வச்சுருக்கேன். இதில் என்ன சேர்த்துட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா காயின்ஸ் நான் சேர்க்குறேன் இல்லை, 2வது டிப்பாக சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அந்த 2 ரூபாயும் 5 ரூபாயும் அதை வந்து என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே எவ்வளோ இருக்கோ அதை வந்து இப்போ ஒரு 3 மாதமாக தான் அதை பண்ணிட்டு வரேன். அந்த அமௌண்ட் அப்படியே சேர்த்து பணமாக மாற்றி கேஷ் ஸ்டவ் பேக்கில் வச்சுருவேன். இந்த 1 ரூபா காயின் சேர்க்குறது எல்லாத்தையும் ஒரு மாதம் முடிஞ்சோன்னு இந்த உண்டியலுக்கு நான் மாற்றிடுவேன். ஏன்னா 1 ரூபா காயின்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ வந்து 100 1 ரூபா காயின் கொடுத்தீங்கன்னா 110 ரூபா தராங்க, அதாவது 10 ரூபா கமிஷன் தராங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைனா, சரி இந்த 1 ரூபா காயின் கொஞ்சம் நல்லாவே சேர்ப்போமே, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி சேர்ப்போம்னு சொல்லிட்டு இந்த உண்டியலும் இருந்துச்சு. இது 2யும் ஃபெவிக்விக் வச்சு ஒட்ட வச்சு இதில் இந்த 1 ரூபி காயின் மாதம் 1 ரூபியை மட்டும் இந்த உண்டியலில் மாற்றிடுவேன். இது ஒரு தனி சேமிப்பாக பண்ணிட்டு வரேன். ஒரு நல்ல ஒரு சேரட்டும், ஒரு 1000 ரூபாய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1100 ரூபா கிடைக்கும் இல்லையா. பார்ப்போம், இப்போ 10% வட்டிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. சிறு சேமிப்புக்கு நமக்கு ஒரு வட்டி கிடைக்குதே அப்படிங்கிறதுனால இந்த 1 ரூபா காயின்ஸை இப்போ நான் தனியாக சேர்த்துட்டு வரேன். 8th and 9th பாயிண்ட்டு நான் காலேஜில் செய்யக்கூடிய சிறு சேமிப்பு. இது என்னென்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். காலேஜில் நான் டெய்லி 10 ரூபா நானும் என்னோட கலிக்கும் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இப்போ ஜூன்லேருந்து டெய்லி 10 ரூபா நான் வந்து இப்போ நானும் ஒரு 10 ரூபா போடுவேன், அவங்களும் ஒரு 10 ரூபா போடுவாங்க. இந்த காமனாக ஒரு பேக்கில் போட்டுருவோம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்னைக்கெல்லாம் நாங்கள் காலேஜ் போகிறோமோ அன்றைக்கி அவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, நான் ஒரு 10 ரூபா கொடுக்க இதை சேர்த்துட்டு வருவோம். இதை வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன சிறு சேமிப்பு தானே, ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒர்க்கிங் டேவே எங்களுக்கு இப்போ 90 நாளை தாண்டி போதா. இது ஒரு பல்கான அமௌண்ட் சேர்ந்துட்ருக்கோம். இதை நாங்கள் இப்போ பிரிக்கலை, டெய்லி 10 ரூபா மட்டும் போட்டுட்டு வரோம். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகட்டும்னு விட்டுருக்கோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மந்த்லேருந்து என்ன சொன்னோம், சரி 10 ரூபா அவங்க நல்லா செய்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னொரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு அந்த என் கூட வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. அது என்னன்னா இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு 50 ரூபா. அதாவது இப்போ வெள்ளிக்கிழமையோ சாட்டர்டேவோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரும் இல்லையா, அந்த வீக்கோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அந்த ஒர்க்கிங் டே அப்போ இந்த பிளாக் கலர் பவுச் வாங்கியிருக்கோம் சும்மா அந்த சேவ் பண்ணுறதுக்காக. நான் 50 ரூபா போடுவேன், அவங்க 50 ரூபா போடுவாங்க. இதே மாதிரி ஒரு வருஷம் முழுக்க சேமிப்போம். இப்போ ஒரு வாரத்துக்கு 50 ரூபா சேமிக்கிறோம். இது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 2 வருஷம் நல்லா ஒரு பல்காக சேர்க்குற வரைக்கும் அது சேமிப்போம். ஏன்னா இந்த 10 ரூபா சேமிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 50 ரூபா வார சேமிப்புன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 50 ரூபாங்கிறது ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா டெய்லி 10 ரூபா போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி டெய்லி சேமிப்பு இல்லாமல் ஒரு வார சேமிப்பு பண்ணணுமே, ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 500 ரூபா எடுத்து வைக்கலாமான்னு யோசித்தோம். வேணாம், அப்புறம் ரொம்ப அமௌண்ட் செலவுக்கு வந்து பணம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி வீக்லி எவ்ரி வீக்கெண்டு நாளைக்கு லீவ் வரப்போகுது அப்படின்னா அந்த சந்தோஷத்தோடு 50 ரூபா சேமிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பாப்பா இதுவுமே இப்போதைக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் பண்ணலாம், பல்காக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இப்போ இந்த சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த சிறு சேமிப்பை பற்றி நான் மாதம் மாதம் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறது கிடையாது. பார்ப்போம், இதனால் முடிக்கிறப்ப நம்ம என்னங்கிறத நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு 10வது சிறு சேமிப்பு இந்த ப்ளூ பவுச்சில் பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கார்டனில் சும்மா ஒரு முருங்கைக்காய் மரம், சின்ன சின்ன இந்த காய்கறிகள் வச்சுருக்கோம். ரொம்ப பெருசால சின்னது. ஸோ அது வந்து எங்கள் தேவைக்கு போக நாங்கள் மிச்சம் ஏதாவது கடைக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி முருங்கைக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு நிறையா முருங்கைக்காய் காய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டுக்கு போக எக்ஸஸாக இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்தது போக ஒரு 2 கிலோ 3 கிலோ சில சமயம் 4 கிலோ வரைக்கும் காய்க்கும். அந்த மாதிரி முருங்கைக்காவாக இருக்கட்டும், அப்புறம் கருவேப்பிலை மரம் இருக்குது, அதை உடச்சிட்டு போவாங்க. 20 ரூபா 30 ரூபாய்க்கு உடச்சிட்டு போய் அவங்க விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த ப்ளூ பவுச்சில் சேமிச்சுட்டு வரேன். அதே மாதிரி இப்போ ரேஷன் ஐட்டம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன விஷயங்கள் ரேஷன் பொருள் எல்லாமே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி மெயினாக நான் வாங்கிடுவேன். மற்றபடி இந்த பருப்பு, ஆயில், அரிசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு கொடுங்க, காசுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி அதையும் இந்த பவுச்சில் தான் சேமிச்சுட்டு வரேன். ரேஷன் கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி நாங்கள் இட்லிக்கு அரைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கு, பொங்கலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இன்னொரு அரிசி கொடுப்பாங்க இல்லையா, அது பருப்பு, ஆயில் இதை மட்டுமே யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்த பேக்கில் தான் சேரும். ஸோ இதுதான் இப்போ இந்த பிளான் பண்ணியிருக்கக்கூடிய 10 சிறு சேமிப்பு. இதை நான் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இதை நான் 2025 ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். 2025 எண்டில் எவ்வளோ சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன சிறு சேமிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.